அப்படி பால நேரா பார்த்து போடுறீ, வேற எங்கேயோ போட்டுறாத, நான் பிடிக்கணும். இதோ நான் உனக்கு போடுறேன் பாரு, எவ்வளவு அழகா போடுறேன் பாருடி பால. எங்க எடி போடுற, எனக்கு போடுறேன்னு வேற எங்கேயோ தூக்கி வீசுற, இரு நான் எடுத்துட்டு வரேன். இப்ப நான் போடுற பால நீ பிடிக்கவே முடியாதுடி, இதோ தூக்கி வீச போறேன். ஐயோ நான் போச்சு, எங்க வீட்டு ஜன்னலை உடைச்சிட்டா. ஐயோ என்னடி இப்படி பால தூக்கி போட்டு எங்க வீட்டு ஜன்னலை உடைச்சிட்டா. இரு எங்க அம்மாட்ட போய் சொல்லி கொடுக்கேன். நான் உடைச்சேனா? என்னடி சொல்ற ரோஸ், என்னாச்சு உனக்கு? நான் எங்கடி உடைச்சேன்? நீ இல்லாடி தூக்கி போட்ட பால, நீ தூக்கி போட்டதுல தானடி உடஞ்சி, இப்ப என்ன என் பேரை சொல்ற? ஆமா நீ தான் போட்ட, நீ தான் உடைச்ச. போ நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லி கொடுக்க போறேன், இரு நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, அம்மா இந்த அபி செஞ்ச காரியத்தை பாருங்கம்மா. நம்ம வீட்டோட ஜன்னலை உடைச்சிட்டா பால தூக்கி போட்டு. எனக்கு தெரியவே செய்யாதுமா என்ன நடந்தனே, நான் உடைக்கலமா, அபிதாமா உடைச்சா. ரோஸ் என்னடி சொல்ற? வல்லாட அனுப்புன எதுக்கடி இதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கீங்க? எங்கடி அந்த அபி கண்ணாடி உடைச்சிட்டு எங்க போன? ஆளை காணோம். அது எவ்வளவு ரூபாய் கண்ணாடி தெரியுமா? எதுக்கடி அப்படி உடைச்சிங்க? அறிவே இல்ல, எதுக்குதான் விளையாடுறோனே தெரியல. கண்ணாடி உடைச்சு யாராவது விளையாடுவாங்களா? இப்படி வீட்டோட கண்ணாடி உடைக்கிற அளவு யார்டி பால் போட்டது? அம்மா அம்மா அபிதாமா போட்டா. ஆன்ட்டி ஆன்ட்டி நான் உடைக்கல ஆன்ட்டி, ரோஸ் தான் ஆன்ட்டி பால போட்டா. அப்பந்தான் அந்த பால் கண்ணாடியில பட்டு உடைஞ்சது, நான் உடைக்கல ஆன்ட்டி. அவ இப்ப நான் பால் போட்ட மாதிரி சொல்றா ஆன்ட்டி, உண்மையிலே நான் உடைக்கல ஆன்ட்டி. நீ நிப்பாட்டாபி, நீ எப்படி விளையாடுவேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு தான் பார்த்தேன் நீ கிரிக்கெட் விளையாடும் போது என் தலையில வந்து உள்ள பார்த்துச்சு. அப்பவே உன் மேல எனக்கு ஒரு கண்ணு இருந்து, இப்படிதான் என் வீட்டோட கண்ணாடியை உடைப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே உங்களை விளையாட விடாம விட்டுருப்பேன். ஷே போச்சு, எல்லாம் போச்சு. இப்படிதான் உடைப்பியா நீ? ஒரு பாலை பார்த்து போட தெரியாது? நான் இவ்வளவு சொல்லியே என்ன நம்பலல்ல, இருங்க நான் எங்க அம்மாவை கூட்டு வரேன். அம்மா அம்மா வாங்கம்மா, இங்கதாம்மா இருக்காங்க அந்த ரோஸோட அம்மா. அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, இந்த ரோஸோட அம்மா என்ன போட்டு திட்டிட்டே இருக்காங்க, என்னன்னு வந்து கேளுங்கம்மா. ரோஸ் அம்மா உன்னை திட்டினாளா? எதுக்கடி அவ திட்டினா உன்ன? நீ என்னடி செஞ்சா? அம்மா நான் பாலே போடலம்மா அவங்க வீட்டு கண்ணாடி மேல. அந்த ரோஸ் பால் போடும்போது தான் அது போய் உடஞ்சி விழுந்தது. ஆனா நான் போட்டு அது உடஞ்ச மாதிரி ரோஸ் மாத்தி விட்டுட்டாமா. நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா அவங்க அம்மா அதை நம்பிட்டு என்ன வந்து திட்டுறாங்கம்மா. என்னடி சொல்ற? அவ எதுக்கடி மாத்தி சொன்னா? அப்படி நீ தான் தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்கு அழுத? இரு நான் கேக்குறேன் என்னன்னு. ரோஸ் அம்மா, ரோஸ் அம்மா எதுக்காக என் பொண்ணை பிடிச்சு திட்டினீங்க? அவ தான் பாலே போடலையாமே, உங்க பொண்ணு தான் போட்டு உடஞ்சதா சொல்றா. எதுக்கு இவ்வளவு திட்டினீங்க? நீங்க பாத்தீங்களா இவ போட்டு உடஞ்சத? அபி அம்மா நான் வேணுக்குள்ளே திட்டல, ரோஸ் சொன்னா இவ தான் போட்டு உடைச்சான்னு, அதனாலதான் நான் திட்டினேன். கண்ணாடி எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்க. யார் கெட்டுவா ரூபா? நாங்க கஷ்டப்பட்டு கெட்டின வீட்டுல ஒரு கண்ணாடி உடஞ்சா நாங்க கேட்க தானே செய்வோம். ஆன்ட்டி நீங்க திட்டுவீங்களோன்னு ரோஸ் போய் சொல்றேன் ஆன்ட்டி. அவள்கிட்ட ஒரு டைம் கேளுங்க, கண்டிப்பா அவ சொல்லுவோம். அவ தான் உடைச்ச ஆன்ட்டி, நான் சொல்றத நம்புங்க ஆன்ட்டி, நான் எந்த தப்புமே பண்ணல. அபி அபி நீ அழாதம்மா, அவ தப்பு பண்ணிருப்ப, நம்ம கேட்கலாம். நீ அழாத, நீ கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். நீ தப்பு பண்ணிருந்தா என்கிட்ட சொல்லிடுவ தானே. நீ என்னமே இங்கெல்லாம் ஒன்றும் விளையாடக்கூடாது. என்னமா அபி வீட்டுக்கெல்லாம் வந்து விளையாடாத பத்துக்க, வா வீட்டுக்கு போலாம். நீ என்னமே இங்க விளையாடக்கூடாது, வீட்டுக்கு போலாம் வா. அம்மா அம்மா வேண்டாமா ஆன்ட்டி, ஆன்ட்டி அபிய கூட்டு போகாதீங்க ஆன்ட்டி. சாரி ஆன்ட்டி, நான் தான் அந்த கண்ணாடியை உடைச்சேன். எங்க அம்மா திட்டுவாங்களோன்னு பயந்து தான் நான் அபிய மாட்டி விட்டேன். சாரி ஆன்ட்டி, அபி எதுவுமே பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க ஆன்ட்டி. அம்மா சாரி அம்மா, நான் தாம்மா தப்பு பண்ணேன். நீங்க திட்டுவீங்களோன்னு தான் அபிய மாட்டி விட்டேம்மா. சாரிம்மா, என்ன எப்படி பண்ண மாட்டேம்மா. ரோஸ் என்னடி சொல்ற? கண்ணாடியை உடைச்சதும் இல்லாம என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இப்படியாடி போய் சொல்லுவாங்க? நான் அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு திட்டிட்டு இருக்கேன், அவ தான் உடைச்சான்னு நம்பி. ச்சே நினைச்சாலே வெக்கமா இருக்கு ரோஸ். நீ இப்படி போய் சொல்ற பொண்ணா? நம்ம வீட்டு கண்ணாடியை தானே உடைச்சாத, என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன? அவங்க நம்பி நான் அவங்க பெரியவங்க கூட எல்லாம் சண்டைக்கு போயிட்டேனே. என்ன நான் இப்ப அவங்கள்ட்ட போய் சொல்லி நான் மன்னிப்பு கேட்கறது? என்னை இப்படி தலைகுனியே வச்சிட்டியே ரோஸ். சாரிம்மா, நான் இது ஏதோ சின்ன பிரச்சனை தான், அபியை திட்டிட்டு விட்டுருவீங்கன்னு தான் நான் அவளை மாட்டி விட்டேன். என்ன நீங்க திட்ட மாட்டீங்கன்னு தாம்மா நான் அவளை சொன்னேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாதுமா, அதனால தாம்மா நான் வந்து சொன்னேன். இப்போ அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, சாரிம்மா. அபியம்மா அபியம்மா சாரி அபியம்மா, என் பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்கா. இது தெரியாம உங்க அபிய போட்டு திட்டிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் யார் உடைச்சான்னு நல்லா விசாரிச்சிருக்கணும். என் பொண்ணு என்கிட்ட சொல்ல பயந்து அபி நேம சொல்லிட்டேன். நானும் அபிதான் உடைச்சிருப்பாளோன்னு நினைச்சிட்டேன் அபியம்மா. சாரி அபி, உங்களை வேற நல்லா கோவமா பேசிட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க.
சரி விடுங்க ரோசம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் பார்க்காம ஏதோ அவ சொன்னதை வச்சு நம்பிட்டீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல, விடுங்க. என்ன பண்றது, எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அபி சாரிம்மா, நானும் உன்னை ரொம்ப நல்லா திட்டிட்டேன். நானும் உன்னை இப்படி திட்டிருக்கவே கூடாது. நீயும் அன்னைக்கு கிரிக்கெட் பாலை வச்சு என் தலையில படம் வந்தது, நீ தான் அப்படி பாலை பொட்டியோன்னு நினைச்சிட்டேன். சாரிம்மா, வெரி சாரி. நீயும் ரோஸும் தான் என்னமோ சேர்ந்து விளையாடணும், சரியா? நான் தெரியாம சொல்லிட்டேன் இங்க விளையாடக்கூடாதுன்னு. நீ தான் இங்க வந்து விளையாடணும், ஓகேவா? ஓகே ஆண்டி, எனக்கு தெரியும் ரோஸ் இதனால தான் உங்கள்கிட்ட சொல்லாம இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை வந்தது கரெக்டா வந்து சொல்லிட்டா பாத்தீங்களா? நல்ல வேளை அவ சொன்னனால தான் உங்களுக்கு தெரிஞ்சது. சரி ஆண்டி, நாங்க என்னமோ எப்பவும் ஹாப்பியா தான் இருப்போம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இதே மாதிரி விஷயம் நடக்காம பார்த்துப்பேன். அபியை இங்க விளையாட விடுங்க, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல ரோசம்மா, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. எல்லாரும் தப்பு பண்ணதான் செய்வாங்க. நான் அதை உணர்ந்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன ஒன்றும் இல்லை.